ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே வந்துடுச்சு, நம்ம பார்த்தாச்சு. பட் திரு விஜய் அவர்களுக்கு வந்து இதை விட அதிகமான சீட்ஸ் கிடைத்திருக்க வேண்டியது நியாயமான முறையில் 150 சீட்டு கிட்ட கிடைச்சிருக்கணும். அது காரணம் என்ன, ஏன் கிடைக்காம போச்சுன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் நமக்கே நல்லா தெரியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ வுட் லைக் டு டெல் யூ சர்டன் திங்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் கான்ஸ்டிடுவன்சி, நம்ம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கான்ஸ்டிடுவன்சி, அதில் வந்து அவர் ரொம்ப செட்பேக் பின்னால் தான் இருந்தார். எப்படி ஒரு கேப்புக்கு அப்புறம் திடீர்னு ஒரு முன்னிலை வர முடியும்? வந்தார். என்ன நடந்தது? அங்கே ஒரு குளறுபடி. அதுக்கப்புறம் வந்து அவர் கேஎன்ஆர், அவர் கான்ஸ்டிடுவன்சியில் அவர் பின்னால் தான் இருந்தார். பின்னடைவு, பயங்கர பின்னடைவு. திடீர்னு முன்னிலை. எப்படி முன்னிலை வந்தார் தெரியாது. 6000 ஓட்ஸ் டிஃபரன்ஸில் வந்து வின் பண்ணியிருக்கார். அது எப்படின்னு தெரியாது, அங்கேயே குளறுபடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம போடி நாயக்கனூரில் ஓபிஎஸ் இருந்தார், அவர் பின்னடைவு. ஓபிஎஸ் கிட்டத்தட்ட தோற்ற மாதிரி தான் நமக்கு நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. பயங்கர பின்னடைவு. அங்கே வந்து இவிஎம் வந்து ரிப்பேர் ஆச்சு. ரிப்பேர் ஆகியது முடிஞ்ச அந்த கேப்பில் அடுத்தது போடும்போது ஓபிஎஸ் முன்னிலை வகிச்சிட்டார். அங்கே குளறுபடி. ஹார்பரில் குளறுபடி. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச குளறுபடி, இதெல்லாம் தெரியாத இடங்களில் எவ்வளோ குளறுபடி நமக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ இடங்களில் குளறுபடிகள் நடந்திருக்கு. இந்த குளறுபடிகள்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் திரு விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 150 சீட்ஸ் கிடச்சிருக்கும். இன்றைக்கி யாருடைய எந்த டிபெண்டன்சியும் இல்லாமல் அவர் ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கிற ஒரு நிலைமை. எஸ்.